Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான பார்டர் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நோ பீட்ஸ் நோ குச்சு. அதுக்கு நான் 6 layers ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 3 செயின் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பக்கத்துலேயே டபுள் க்ரோஷெட். இப்போ நான் 4 டபுள் க்ரோஷெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக இந்த 3 செயினோட சேர்த்து 4. த்ரீ ஆச்சு. இப்போ 4 டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போ 4 செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 4 4 செயின் போட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். 3 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கே வந்து பார்த்தாங்க டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். ஒன் 2 3 4 டபுள் க்ரோஷெட் போட்டு 3 செயின் 1 2 3 எங்கே வந்து பார்த்தாங்க டபுள் க்ரோஷெட். இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 செயின் போட்டு இந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷெட்டில் ஒரு லாக். இப்போ திரும்ப 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஒரு லாக் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த 5 செயின் கேப்பில் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு ஒரு செயின் திரும்ப 6 ட்ரிபிள் க்ரோஷெட் 1 2 3 4 5 6 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு இந்த டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கு இல்லைங்களா, இங்கே அந்த டபுள் க்ரோஷெட்லே ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே டபுள் க்ரோஷெட். இங்கே வந்து டபுள் க்ரோஷெட் வந்து 6 டைம்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 1 2 3 4 5 6 டைம்ஸ் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3
3 செயின் போட்டு இப்போ ட்ரிபிள் crochet எங்க வந்து பார்த்தாங்க ட்ரிபிள் crochet போட்டுக்கலாம். four times triple crochet double crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். double crochet 4 times போடணும். போட்டு இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு எங்க வந்து பார்த்தாங்க double crochet போடுறோம். போட்டு அப்படியே கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு 1 2 3 chain போட்டு இந்த ஃபர்ஸ்ட் crochetல ஒரு லாக். இப்போ 5 chain 1 2 3 4 5 chain போட்டு இந்த லாஸ்ட் crochetல ஒரு லாக். இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு இந்த ஃபர்ஸ்ட் crochetல லாக் போட்டு இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டர்ன் பண்ணிட்டு ட்ரிபிள் crochet ட்ரிபிள் crochet 6 ட்ரிபிள் crochet ஒரு செயின் அப்புறம் திரும்ப 6 ட்ரிபிள் crochet போட்டுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்டிங்கில் 4 டபுள் crochet போட்டு அதே போல் எண்டிங்கில் 4 டபுள் crochet போட்டு என் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சென்டரில் மட்டும் 6 டபுள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த 2 செயினில் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டு நெக்ஸ்ட் டபுள் crochetல ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு நெக்ஸ்ட் டபுள் crochetல ஒரு சிங்கிள் crochet போட்டு 4 டபுள் crochetலேயே ஒரு லாக் போட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டு 3 செயின் ஒரு பீகாட். நெக்ஸ்ட்டு ஆஃப் ட்ரிபிள் crochetல வந்து ஆஃப் டபுள் crochet, அதுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் crochetல வந்து ஒரு ஆஃப் டபுள் crochet 1 2 3 செயின் ஒரு பீகாட். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வந்து பீகாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் டபுள் crochet நெக்ஸ்ட்டுக்கு ஆஃப் டபுள் crochet போட்டு 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆஃப் டபுள் crochet, அதுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து ஆஃப் டபுள் crochet 3 செயின் ஒரு பீகாட். இப்போது நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 செயின் ஒரு பீகாட், 3 செயின் அதுலேயே இன்னொரு பீகாட், திரும்ப 3 செயின், திரும்ப அதுலேயே பீகாட். இப்போ நெக்ஸ்ட் கேப்பில் வந்து ஆஃப் டபுள் crochet, த்ரீ செயின் ஒரு பீகாட். நெக்ஸ்ட் கேப்பில் வந்து ஆஃப் டபுள் crochet, அதுக்கு நெக்ஸ்ட் கேப்பில் வந்து ஆஃப் டபுள் crochet 3 செயின் ஒரு பீகாட். இதே போல் எவ்ரி ஆல்டர்னேட்டிவில் வந்து நம்ம பீகாட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ செயின் ஒரு பீகாட்.
நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து ஒரு half double crochet. அதுக்கு நெக்ஸ்ட்டு கேப்பில் ஒரு half double crochet போட்டு 3 chain ஒரு picot போட்டு இங்கே வந்து டபுள் crochet இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுன்னு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டபுள் crochetலேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுன்னு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எப்படி வருதுங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 450 ருபீஸ் அப்படி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.